ஆண்டவருடைய செய்தி நமக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலிருந்து வருகின்றது. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், தமிழிலே வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது, அதிலும் குறிப்பா முதல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, கண்ணீரோடு அல்லாமல் அதை வாசிக்கவே முடியாது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று ஆண்டவருடைய மகிமை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடையவர்களிடத்திலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் தேவனுடைய குமாரனாயிருந்தும் அவர் மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக பூமியிலே பிறந்தார். அவர் யாரை தேடி வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. யோவான் எழுதின சுவிசேஷம் கிட்டத்தட்ட ஒரு காவிய நடையில தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 4 சுவிசேஷங்களிலே மிகவும் ஞானார்த்தமான வசனங்களை கொண்ட ஒரு சுவிசேஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம். புதிதாக விசுவாசத்திற்குள்ளாக வருகிறவர்களுக்கு யோவான் சுவிசேஷத்தை படிக்க கொடுக்கலாமான்னு கேட்டால் மார்க்கு கொடுக்கறது நல்லது. மத்தேயு கொஞ்சம் கழித்து தான் கொடுக்கணும். யாராவது ஆத்தும ஆதாயம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரங்களை மட்டும் உடைய அந்த சுவிசேஷத்தை கொடுக்கலாம். அதை படித்து முடித்த பிறகு லூக்கா கொடுக்கலாம். அவங்க கொஞ்சம் இயேசு யாரு, தேவகுமாரன் யாரு, அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது யோவானுடைய சுவிசேஷத்தை கொடுக்கலாம். யோவானுடைய சுவிசேஷம் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு காப்பியம். இட் இஸ் an epic. அவ்வளவு ஞானார்த்தமான காரியங்களை அனுபவித்து எழுதி வைத்திருக்கிறான் இந்த அப்போஸ்தலன். 1வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று அறிமுகப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் வார்த்தை என்று சொல்லுகிறான். The word என்பதற்கு கிரேக்க மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை லோகோஸ் என்பதாகும். லோகோஸ் வார்த்தை என்பது மொழியின் அடிப்படை மட்டுமல்ல. ஒரு மொழி என்றால் வார்த்தை இருக்க வேண்டும், வார்த்தைகள் இருக்க வேண்டும். அப்போ வார்த்தை என்பது மொழியின் அடிப்படை மட்டுமல்ல, வார்த்தை இல்லாத எந்த மொழியுமே இல்லை என்று நமக்கு தெரியும். வார்த்தை என்பது தேவன் மனுக்குலத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவதாகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் யோவான் இங்கே சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து வார்த்தையானவர் என்று சொல்லுகிறான். தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறான். இந்த தேவன் செய்த எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலேயே செய்தார். அவர் சைகை காட்டி எதையும் செய்யவில்லை, வார்த்தையை உபயோகப்படுத்தி செய்தார் என்று பார்க்கிறோம். முதல் புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. There's no ambiguity, there's no dispute there. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சத்திற்கு பதில் இருள் உண்டானது, அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி விலகி வெளிச்சம் உண்டானது, அப்படியெல்லாம் இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே செய்யும் 5 காரியங்களை இந்த செய்தியிலே நாம பார்க்க போகிறோம். There are 5 things that God does through his word, by his word. அவருடைய வார்த்தையினாலே
ஆண்டவர் செய்யும் 5 காரியங்கள். அதில் முதல் காரியம், தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடுகளை தருகின்றது. எல்லாரும் சொல்லுங்க, வெளிப்பாடு. God's word gives us revelations. தேவனுடைய வார்த்தை தேவன் யார் என்பதை காண்பிக்கின்றது. அதுதான் வெளிப்பாடு. வெளிப்பாடு என்பது யாரோ சில அப்போஸ்தலர்களுக்கு வருகிற காரியம், சில ஊழியர்களுக்கு மட்டும் வருகிற காரியம் என்று நினைக்கக்கூடாது. வெளிப்பாடு என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். உங்களுக்கு இதுவரைக்கும் வெளிப்பாடு வரவில்லை என்றால் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். சகோதரி சொன்ன அந்த சாட்சியில அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று மனதிலே தென்படுகிறது. என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜெபத்தோட அதை அணுகின பொழுது யார் பிரச்சனை உண்டு பண்ணுகிறார்கள் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அது ஒரு வெளிப்பாடு. வாழ்க்கை தடம் புரண்டு போகாமல் இருக்க ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார், சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் வார்த்தை மட்டும் நமக்கு வரவில்லை என்றால் இந்த மனுக்குலம், இந்த மானுடம் இருளிலே இருந்திருக்கு. We would have been in utter darkness if only if the word of God had not come to us. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்திருக்காவிட்டால் இந்த உலகமே, இந்த மனுக்குலமே பெரிய இருளிலே இருந்திருக்கும். அந்த இருள் என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவர்களுக்கு தான் அந்த இருள் எப்படிப்பட்டது என்று தெரியும். இருளுடைய வல்லமை எப்படிப்பட்டது, இருள் எவ்வளவு பொல்லாதது என்பது நமக்கு தெரியும். ஆவிக்குரிய இருள் எவ்வளவு பயங்கரமானது என்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தெரியும். ரட்சிப்பை அடைந்தவர்களுக்கு மட்டுமே ஆவிக்குரிய இருள் எவ்வளவு மோசமானது என்று தெரியும். சங்கீதம் 119 அதனுடைய 105வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 119வது சங்கீதம் அதனுடைய 105வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. The psalmist is actually owning it. அப்படி தேவனுடைய வார்த்தையை சங்கீதக்காரன் தன்னுடையதாக்குகிறான். உம்முடைய வசனம் யாருக்கோ தீபமும் யாருக்கோ வெளிச்சமும் என்று சொல்லவில்லை, எல்லாருக்கும் என்று பொதுவாக சொல்லவில்லை. எனக்கு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதையில் வெளிச்சமுமாயிருக்கிறது. Can you say that with utmost confidence? Can you say that with utmost confidence? இந்த சங்கீதக்காரனை போல உங்களுக்கு சொல்ல முடியுமா? தேவனுடைய வார்த்தை தேவன் யார் என்பதை மட்டும் காட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை என்பது வெளிப்பாடுகளை தரும் என்று சொன்னேன். இந்த வெளிப்பாடுகள் சில வெளிப்பாடுகள் நல்லது, சில வெளிப்பாடுகள் நம்மை சங்கடப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை ஒரு முக கண்ணாடியை போன்றது, நிலக்கண்ணாடியை போன்றது. முக கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கும் பொழுதுதான் முகத்தில் இருக்கும் கரை திரையெல்லாம் நமக்கு தெரிய வரும் இல்ல? அப்ப முகத்தில் இருக்கும் காரியங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று நல்ல ஒரு நண்பன் இருக்க வேண்டும், அல்லது வீட்டிலே நிலக்கண்ணாடி இருக்க வேண்டும். நல்ல நண்பன் இருந்தால் அவன் சொல்லுவான், உன் முகத்தில் இந்த இது இருக்கு, அதை மாற்று, இது கொஞ்சம் ஓவரா இருக்கு, அது கொஞ்சம் குறைச்சிக்க, இப்படி சிரிக்காத, நல்லா இல்லை, அந்த தெற்றுப்பள்ளு தெரியுது, கொஞ்சம் மாத்திக்க என்று நல்ல நண்பர்கள் சொல்லுவார்கள். மற்ற நண்பர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு கண்ணாடியை போன்றது என்று தேவனுடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அது நம்மை காண்பிக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் சொன்னேன், சங்கடத்தை ஏற்படுத்தும் வெளிப்பாடு. நாம் யார் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. நாம எவ்வளவு அக்கிரமக்காரர்கள் என்பதை, நாம எவ்வளவு துன்மார்க்கர் என்பதை வேத புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. அதனாலதான் நமக்குள்ள ஒரு ஆவியில குத்தப்படும் ஒரு நிலைமை உருவாகிறது. அதனாலதான் நமக்கு மறுரூபம் வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. அதனாலதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் தேவனுடைய வார்த்தையே நமக்கு காண்பிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 3 தேவன் பிள்ளையாண்டானாகிய சாமுவேலோட பேசுகிறார். ஆனால் பாலகனுக்கு அது தேவனுடைய சத்தம் என்று தெரியவில்லை. பேசுகிறது கர்த்தர் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதற்கு காரணம் உண்டு. அங்கே மோசே எழுதுகிறான், அந்த காலத்திலே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. சாமுவேல் பாலகனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லை. அப்ப தேவன் பேசின பொழுது ஏலிதான் பேசுகிறார் என்று சாமுவேல் நினைத்தான். அந்த சின்ன பையன் அப்படி நினைத்து கொண்டான். ஆனால் ஏலியின் ஆலோசனை வந்த பொழுது சாமுவேல் இப்படி சொல்ல கற்றுக்கொண்டான். 1 சாமுவேல் 3:10 நாம வாசிக்கிறோம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் என்று அவன்
தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பேசுகிறது ஏலி அல்ல, பேசுகிறது தேவனாகிய கர்த்தர் என்று அவன் தெரிந்து கொண்ட பொழுது அவன் தன்னை கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு வந்ததனாலே 2 காரியங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே, ஒன்று, சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையின் அழைப்பை புரிந்து கொண்டான். 2, இஸ்ரவேல் தேசத்திற்கு தீர்க்க தரிசன திசை கிடைத்தது. So 2 things happened when a revelatory word came to Samuel. ஒன்று, என்ன நடந்தது? சாமுவேல் தன்னுடைய அழைப்பு என்ன என்று உணர்ந்து கொண்டான். ஏலியை போல ஒரு ஊழியம் செய்கிற, ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒருவனாக மட்டும் இருக்க நான் அழைக்கப்படவில்லை. நான் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனாக இருக்க கர்த்தரனை தெரிந்து கொண்டார், அழைக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டு தன்னுடைய அழைப்பிற்கு கர்த்தருடைய கைகளிலே தன்னை ஒப்பு கொடுத்தான். 2வதாக, இஸ்ரேல், the nation of Israel received a prophetic direction. ஒரு தீர்க்க தரிசன திசை இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த நாளிலே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. எடுக்க போகிற அந்த தீர்மானம் சரியா தவறா என்று கூட நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் தான் ஜெப அறையில இன்னும் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். எடுக்க போகும் அந்த காரியம் சரியானதா? அந்த தீர்மானம் சரியானதா? அதை குறித்து உலகம் என்னை பழித்தாலும் அதுதான் சரி என்று கர்த்தர் எனக்கு உணர்த்தி விட்டால் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க ஒரு நாளும் தயங்கக்கூடாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, தேவன் நம் வாழ்க்கையின் நோக்கத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார். நம் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் நினைத்திருக்கும் காரியங்கள் என்ன என்பதை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கண்டுபிடிக்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன், மூன்றாவதாக, தேவன் நாம் நடக்க வேண்டிய பாதையை காண்பிப்பார். நாம எந்த பாதையிலே நடக்க வேண்டும், எந்த உத்தியோகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த படிப்பை நாம தெரிந்தெடுத்து படிக்க வேண்டும், எந்த வீட்டிலே தங்க வேண்டும், எந்த தெருவிலே வசிக்க வேண்டும், எந்த இடத்திலே சொந்த வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். சொந்த தேசத்தை விட்டு வந்திருப்பீர்கள். சொந்த தேசத்திற்கு திரும்பி போக வேண்டுமா வேண்டாமா? தூர தேசத்திற்கு போக திட்டம் போட்டிருக்கிறீர்கள். திட்டம் நல்லதா? அதனுடைய முடிவு நன்மையானதாக இருக்குமா? இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிய வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனை எங்கே இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகின்றது. In Proverbs 29 and 18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்ப தீர்க்க தரிசனம் என்பது யாரோ சிலருக்கு வந்து போக வேண்டிய காரியம் அல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய காரியம் என்று ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். Revelation is not just for a few, a select few. Revelation is for all of us. A revelation has to be given to us on a daily basis. எப்பொழுதாவது வரும் தீர்க்க தரிசனங்கள் உண்டு, என்றுமே நமக்கு கிடைக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்களும் உண்டு. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வீட்டிலே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காரியத்தை எப்படி அணுக வேண்டும், அந்த காரியத்தை எப்படி பார்க்க வேண்டும், மனைவி இடத்துல எப்படி பேச வேண்டும், அல்லது கணவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளை எப்படி கண்காணிக்க வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும், அவனை டிசிப்ளினும் பண்ணணும், ஆனா அவனுடைய ஆவியையும் நொறுக்கி விடக்கூடாது. இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ். அது எப்படி நமக்கு தெரியும்? நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து அது கற்றுக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மா நம்ம போட்டு நொறுக்கி இருப்பாங்க. நான் அப்படித்தான் நொறுக்கப்பட்டேன். சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் அப்பா என்னை நொறுக்கி இருக்கார். ஆனால் எனக்கு பிள்ளைகள் பிறந்த பொழுது அப்படி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் உணர்த்தினார். அப்படி செய்யக்கூடாது. அவர்களிடத்தில் பேச வேண்டும், அன்பாய் பேச வேண்டும், அவர்களை அரவணைத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் தகப்பன் என்ற அந்த அதிகாரத்திலிருந்தும் பேச வேண்டும். அது ஒரு இட்ஸ் எ டிஃபிகல்ட் ஆக்ட் பாருங்க. அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே இருந்து கற்றுக்கொள்வது? இதை வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய கைகளில் அவனை ஒப்பு கொடுத்து அவனுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு
அவனிடத்தில் நீங்கள் பேச போனால் அந்த ஆலோசனை அவனுக்கு நன்மையாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய அந்த உக்ரானத்திலிருந்து நீங்கள் விலகி போக மாட்டீர்கள். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நமக்கு, எங்களுக்கு, இங்கே கூடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அனுதினமும் வெளிப்பாடுகளாக வருவதாக ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள், போக வேண்டிய பாதைகள், போகக்கூடாத பாதைகள், இவைகளை நாங்கள் எங்கள் ஞானத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதனாலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நாடி வருகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு வெளிப்பாடுகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டிய வெளிப்பாடுகளை தருவீராக, இயேசுவின் மூலம். ஆமென். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். God's word will do mighty works in and among us. நம்மிடையேயும் நமக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை பலத்த கிரியைகளை செய்யும். Mighty works are not just for convention meetings. Mighty works are not just for crusades. பெரிய குரூசேடுகளிலே, பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களிலே மட்டும் நடக்கும் காரியங்கள் அல்ல இந்த வல்லமையான கிரியைகள். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த வல்லமையான கிரியைகள். எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து தியானித்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் வல்லமையான கிரியைகள் நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கின்றார். தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையிலே தான் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நீங்க பிரயோஜனப்படுத்தி பாருங்க. நீங்க பேசுகிற 100 வார்த்தைகளை குறைத்து விட்டு ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நீங்க எடுத்து பயன்படுத்தி பாருங்க. அதனுடைய வல்லமை என்ன என்பதை நீங்கள் அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். நம்முடைய வார்த்தைகள் வீண். நம்முடைய வார்த்தைகளை குறைத்து கொண்டு, நம்முடைய வொக்காபுலரி எல்லாம் சுருக்கி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவருடைய வல்லமையான கிரியை, ஆண்டவருடைய பலத்த கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நமக்கு வெளிப்படும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். சங்கீத புஸ்தகம் 107 in Psalm 107 verse 20, சங்கீத புஸ்தகம் 107:20 ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப வசனத்தினுடைய வல்லமை பாருங்க. He sent his word and healed them and delivered them from their destructions. அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எப்படி அழிவிலிருந்து பாதுகாக்கிறார்? தம்முடைய வார்த்தையை அனுப்பி. He sends his word. இன்று கூட ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். யாருக்கு பேசுகிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை முதலில் எனக்கு வருகிறது. எனக்கு வந்து எனக்கு அது என்னோட தொடர்பில் இருந்த பிறகுதான் அது மற்றவர்களுக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் அதிலே தீர்மானமாய் இருக்கிறார். நாம பார்க்கிறோம், தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் எப்படி சிருஷ்டித்தார்? சொல்லி சிருஷ்டித்தார், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்று நாம பார்க்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வாயிலே வல்லமையான அந்த பலன் இருந்தது. He had this mighty power in his mouth என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். நீங்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, there is no ambiguity in Genesis. There is no ambiguity in the creation process. தேவன் படைப்பிலே பதட்டம் அடையவே இல்லை. கவனித்தீங்களா? நாம தான் ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் கட்டுறதுக்குள்ள நாம எவ்வளவு பதட்டம் அடைகிறோம். ஏற்கனவே வீடு கட்டி விட்டோம், அதற்கு மேலே ஒரு மாடி வீடு கட்ட வேண்டும். அந்த மாடி வீட்டில் ஒரு சின்ன ஒரு கழிவறையை, ஒரு ரெஸ்ட் ரூமை கட்டணும். எவ்வளவு யோசனைகள், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பிரச்சனைகள். வேலைக்காரன் சரியாக வருகிறானா? அந்த வேலைக்காரன் சரியாக செய்வானா? வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கரெக்டாக நம்ம கையில் இருக்குமா? எவ்வளவு பதட்டம். ஆனால் தேவன் படைப்பிலே பதட்டமே அடையவில்லை. சிருஷ்டிப்பிலே தேவன் சோர்ந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் அல்ல, ஆட்களுடைய வசனம் எப்படி சொல்லுவது? வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செஞ்சுப்பார். இதெல்லாம் செஞ்சு பார்த்தவங்களும் கட்டி பார்த்தவங்களும் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் தம்முடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வார்த்தையினாலே வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்ல ஆனது. அதுதான் ஆதியாகமம் 1-2-3 நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆனது. அவருடைய வார்த்தையினாலே சகலத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அவருடைய நினைவில இருந்ததை வார்த்தையினாலே வெளிப்படுத்தின பொழுது நினைவில என்ன இருந்ததோ அது அப்படியே ரூபகரமானது என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கொஞ்சம் கூட மாறவில்லை. The blueprint was in God's mind, and when he spoke his word, it came to pass exactly as he had imagined. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அல்லேலூயா.
திரும்ப கண்ணாடிக்கு வருகிறேன். முக கண்ணாடியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, மூக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் நிறம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று நினைக்காதவர்கள் யாருமே இந்த இடத்துல கிடையாது. ஆனா நம்ம நினைச்சுக்கணும், நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருடைய ப்ளூ பிரிண்ட்ல நாம எப்படி இருந்தோமோ அப்படித்தான் நாம சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு இன்ச்சு கூட உங்களுக்கு கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து உங்களை சிருஷ்டித்தாரோ அப்படியே நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பதட்டம் அடையவில்லை, அவர் சோர்ந்து போகவும் இல்லை. God has not given upon you. ஆண்டவர் உங்களை கைவிட்டு விடவில்லை. ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்த நினைவுகள் மகிமையானவைகள், அவைகளை நிறைவேற்றவே செய்வார் என்று கர்த்தர் நமக்கு இன்று பேசுகிறார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே வெளிச்சத்தை, சமுத்திரங்களை, மிருகங்களை, தாவரங்களை, மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனத்தை பாருங்க. In Mark chapter 4 and verse 39, அங்கே இப்படி வாசிக்கிறோம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை. இறையாதே, அமைதலாயிரு என்று 2 வார்த்தைகளை தான் சொன்னார். இறையாதே, அமைதலாயிரு. அப்படியே நடந்தது. படிப்படியாக இறைச்சல் குறைந்து போனது என்று சொல்லவில்லை. உடனே அந்த கடல் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டது, உட்கொண்டது. அவர் என்ன சொன்னார் அப்படி ஆனது. ஏன்? கடலுக்கு தெரியும், பேசுகிறது சாதாரண மனிதன் அல்ல, சிருஷ்டிகர் பேசுகிறார். ஆதியில இருந்த வார்த்தை பேசுகிறது என்று கடலுக்கு தெரியும், அலைகளுக்கு தெரியும். இறையாதே என்று சொன்னால் இறையக்கூடாது, அமைதலாயிரு என்று சொன்னால் அமைதலாய் இருக்க வேண்டும் என்று படைத்தவைகளுக்கு, சிருஷ்டிப்புக்கு தெரியும். அல்லேலூயா. அது தெரியாத ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு ரகம் யாரு? நம்ம தான். அவர் சொல்றதை கேட்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் பாருங்க, அவருடைய சாயலில் நாம தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிற காரியத்தை அநேக நேரங்களிலே நாம கேட்கிறதே இல்லை. இயேசுவின் வாயிலிருந்து வரும் ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. ஒற்றை வார்த்தை, இறையாதே, அமைதலாயிரு, அது அப்படியே கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகச் சொன்னால் ஆகும், நிற்க சொன்னால் நிற்கும். ஏனென்றால் அது சர்வ வல்லவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை இன்றும் நம்மை குணமாக்குகின்றது, நமக்கு விடுதலை தருகின்றது, நம்முடைய வாழ்க்கைகளை மறுரூபப்படுத்துகின்றது. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒரு வார்த்தை உங்களுடைய சூழ்நிலையை, உங்களை, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை உள்ளது என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசித்தால் மட்டும் போதாது, வார்த்தையை அபியாசப்படுத்த வேண்டும். You need to exercise the word. You need to bring about a change in your life by exercising these powerful promises. இவ்வளவு வல்லமையான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்திருக்க, ஏனோதானோ என்று வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களை, ஆண்டவர் உங்களுக்காக நினைத்திருக்கும் நினைவுகள் மகிமையானவை. அந்த நினைவுகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்துவார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை உங்களுடைய எல்லைகளிலிருந்து அகற்றுவார். ஆமென் சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே நான் மாற, அப்படியே என்னுடைய வாழ்க்கை மாற, அப்படியே என்னுடைய சூழல் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையில் இருக்கும் வல்லமை எனக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு செய்யும் 3வது காரியம், தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும். God's word will speak to us. In other words, God's word is a communicative word. முதல்ல பார்த்தோம், God's word is a revelatory word. இரண்டாவதாக பார்த்தோம், God's word is a mighty word. மூன்றாவதாக இப்பொழுது சொல்லுகிறேன், God's word is a communicative word. அவருடைய வார்த்தை நம்மோட பேசும். ஏன் பேசுகிறது? செத்து போனவர்கள் பேச முடியாது. ஆண்டவர் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராய் இருப்பதினாலே அவர் இன்றும் நம்மோட பேசுகிறார். நம்முடைய தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை என்றாலும் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதினாலே அவர் பேசும் பொழுது அந்த பேசுவதனுடைய சாரம் நமக்கு கிடைக்கின்றது என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். என்றோ பேசுகிறவர் அல்ல நம்முடைய தேவன், என்றும் பேசுகிறவர்.
ஆமென் சொல்வீங்களா? என்றோ ஒரு நாள் பேசினால் மட்டும் போதாது. 365 நாட்கள் உண்டு. 365 நாட்களில் 52 வாரங்கள் உண்டு. 52 ஞாயிற்றுக்கிழமை உண்டு. 52 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பேசும் ஆண்டவரே என்றால் வாழ்க்கை வளமாகாது. 365 நாட்களும் என்னோட பேசும் ஆண்டவரே. இன்று என்னுடைய உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்ன என்று கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? எபிரேய நிருபத்துல எபிரேய நிருபக்காரன் இப்படி எழுதுகிறான். எபிரேய நிருபம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்படித்தானே போடப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஏதோ புதிய ஏற்பாட்டில் புதிதாக பேச ஆரம்பித்த தேவன் அல்ல. எபிரேய நிருபத்தை எழுதினவன் சொல்லுகிறான், அன்றும் பேசிக்கொண்டுதான் இருந்தார். பூர்வ காலங்களில் நம்முடைய பிதாக்களுக்கு பேசினார். எப்படி பேசினார்? பங்கு பங்காக அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. அவர் பேசுகிறதை நிறுத்துகிறதே இல்லை. நாம தான் கேட்கவே இல்லை. பிரச்சனை அவரிடத்துல இல்லை, நம்மிடத்துல தான் இருக்கிறது. பூர்வ காலங்களிலே அவர் நம்முடைய பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக பேசினார். திருவுளம் பற்றினார் என்றால் பேசினார் என்று அர்த்தம். இப்பொழுது எப்படி பேசுகிறார்? இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோட பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு அவர் திருவுளம் பற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மானுடத்துக்கு தந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்துவே நாம் இதுவரை கண்டதில் மிகச் சிறந்த தகவல் தொடர்பு. The best communication that mankind has ever received is the word of God, and that is Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் மனித குலத்திற்கு கிடைத்திருக்கும், இதுவரைக்கும் கிடைத்திருக்கும், இனிமேல் கிடைக்க போகிறதிலும் சிறந்ததாய் இருக்கும் தகவல் தொடர்பு. அல்லேலூயா. He is the biggest communication device என்று சொல்ல விருப்பமில்லை, communication agent என்று சொல்லலாம். Jesus Christ is the biggest communication agent that has come to mankind. அவரிடத்தில் இல்லாத செய்தி இல்லை. அவர் நமக்கு செய்தி தந்தால் அது பூரணமாக இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனு குலத்திற்கு நமக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? அது அன்பின் செய்தி. அது ஒரு அவசர செய்தி. அது மட்டுமல்ல, அது கடைசி செய்தியும் கூட. இனிமேல் செய்தி வராது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஏதாவது ஒரு செய்திக்காக காத்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். இயேசு கிறிஸ்து தான் அன்பின் செய்தி. இயேசு கிறிஸ்து தான் அவசர செய்தி. இயேசு கிறிஸ்து தான் கடைசி செய்தியும் கூட. அல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் தேவன் மோசேயிடம் பேசியதை பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ராகம புஸ்தகம் Exodus 3. அங்கே மீதியான் தேசத்தில் மோசே வெறும் ஒரு இடையனாக, வெறும் ஒரு மேய்ப்பனாகவே இருந்தான். மீதியான் தேசத்துல there were many shepherds and he was one among them. ஆடுகள் சொந்தமாக இருக்கிற மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆடுகள் சொந்தமாக இல்லாத மேய்ப்பர்கள் இருந்தார்கள். மோசே 2வது ரகம், சொந்தமாக ஆடு இல்லை. எத்ரோ மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே தேவன் அவனோடு பேசினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 3:7 ஆண்டவர் மோசையை பார்த்து இப்படி பேசுகிறார். யாத்ராகமம் 3:7, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நேரம் வரட்டும், ஏதாவது செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நேரம் வந்துவிட்டது என்பதனாலே 10வது வசனத்திலே யாத்ராகமம் 3:10 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். I'm going to send you to Pharaoh. Come now. God was calling Moses. இந்த ஒரு சம்பாஷணை, this one conversation, இந்த ஒரு சம்பாஷணை மோசேயின் வாழ்க்கையையும் இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தையும் மாற்றி போட்டது. Exodus 3 gives us 2 transformations. One, the life of Moses was transformed. 2, the nation of Israel was transformed. Hallelujah. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 27வது வசனத்தில் எம்மாவூர் என்னும் ஊருக்கு 2 சீஷர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. இனி நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கையாக வந்தவர் இப்பொழுது
கல்லறையில் இருக்கிறார். அவருக்கு என்ன ஆனது என்று கூட தெரியாது. கல்லறை இடத்திற்கு போக பயம். ரோமர்கள் பிடித்து கொண்டு போவார்களோ, செய்யாத குற்றத்திற்கு எங்களையும் சிலுவையில ஏற்றுவார்களோ என்று பயந்து இந்த சீஷர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோட கூட மூன்றாவது மனிதனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேர்ந்து நடக்கிறார். அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 24:27, லூக்கா 24:27, மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளும் தம்மை குறித்து சொல்லியவைகளை விவரித்து காண்பித்தார். He explained himself through the scriptures. மோசே முதல்னா ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து ஆரம்பித்தார். கடைசி தீர்க்கதரிசன புஸ்தகம் எது மல்கியா வரைக்கும் வந்துட்டார். ஒரு ரத்தின சுருக்கத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளை எல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடி மூலமாக நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே, உட்கார்ந்து கூட இல்லை, நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே சம்பாஷணையாக பேசிக்கொண்டு தம்மை விவரித்து காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பேசினதை குறித்து சீஷர்கள் பின்னர் இப்படி சொன்னார்கள். அவர் போன பிறகு சீஷர்கள் இப்படி சொன்னார்கள். அவர் 32வது வசனம் பாருங்க. அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? Did not our heart burn within us when he talked with us by the way and while he opened to us the scriptures? Hallelujah. தேவனுடைய வார்த்தை நமக்கு விவரிக்கப்பட வேண்டும், விளங்க பண்ண வேண்டும். அந்த ஒரு வரத்திற்காக இன்றைக்கு ஜெபம் பண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நான் வேதத்தை வாசிக்கிறேன். வேதத்தை வாசிக்காம எல்லாம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறேன். என்னால் முடிந்த மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆனால் வாசிக்கும் வேதம் எனக்கு விளங்க பண்ண வேண்டும் ஆண்டவரே. நீங்க தான் அதை எனக்கு விளக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சம்மட்டியை போன்றது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது இருதயங்களை உடைக்கும். பட்டயத்தை போன்றது, அது நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்ப நாம் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் பொழுது நடக்கும் 4 காரியங்கள். 1, தேவன் நம்மோட பேசுவார். 2, தேவன் நம்மை வழி நடத்துவார். 3, தேவன் நம்மை சீர்படுத்துவார். 4, தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவார். என்று வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் மூலமாக யாராவது சோர்ந்து போய் இந்த ஆலயத்திற்கு வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஆவியானுடைய ஒத்தாசையினாலே சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயரடைய செய்வதை போல ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் உங்களை உயரடைய செய்யாது. ஆண்டவர் உங்களை தேற்றுகிறதை போல, ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறதை போல ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் உங்களை உற்சாகப்படுத்தவும் தேற்றவும் முடியாது என்பதை தெரிந்து கொண்டால் மனிதர்களுடைய செலவிடும் நேரத்தை குறைத்து அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? 4வதாக தேவனுடைய வார்த்தை செய்யும் காரியம். தேவனுடைய வார்த்தை கட்டும் உடைக்கும். God's word will build, God's word will break. எதை உடைக்கும், எதை கட்டும் என்று காண்பிக்கிறேன். எதை உடைக்கும்? நம்மில் இருக்கும் அந்தகார வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் பிசாசின் கட்டுகளையும் உடைக்கும். ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி எனக்கு பிசாசின் கட்டுகள் என் மேலே வராது என்று இல்லை. பிசாசின் நுகத்தடிகள் நம்ம மேலே எப்போ விழுந்திருக்கும், நம்ம அறியாமல் இருந்திருப்போம். அதனால்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே, நமக்கு தெரியும். ஆனாலும் சில நேரத்தில் சில நுகத்தடிகளிலே மாட்டிக்கொள்கிறோம். அதை கர்த்தர் உடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை கட்டுவார், எதை கட்டுவார் என்று சொல்லுகிறேன். நாம நினைத்து கொண்டிருக்கோம், நமக்கு வீட்டை கட்டுவார், நமக்கு பெரிய பங்களா கட்டுவார், அதை கட்டுவார், இதை கட்டுவார், அதெல்லாம் கட்டுவார். தேவைன்னா உங்களுக்கு எல்லாம் கட்டி தருவார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முதலிலே கட்டி எழுப்ப விரும்பும் காரியம் அவருடைய நீதியை, ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். அதை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப வேண்டும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 23:29. The prophetic book of Jeremiah chapter 23 verse 29. தேவன் கேட்கிறார், என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ? இதற்கு நாம தான் பதில் சொல்லணும். ஆமா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது. Your word is like a fire. Your word breaketh the rock like a hammer, Lord. அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இன்று பாவத்தை நீக்கும், பெருமையை தகர்க்கும், கடினமான இருதயங்களை
உடைக்கும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி நாம ஜெபிப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான ஜெபம் தான், ஆனாலும் கேட்போம். ஆண்டவரை, என்னில் இன்னும் மீதம் இருக்கும் பாவத்தை நீர் அகற்றி போடும் ஆண்டவரே. என்னுடைய பெருமையை நீர் தகர்த்து எறிய வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல நான் மாற வேண்டும் என்றால் என்னுடைய சுபாவம் இன்னும் எவ்வளவோ மாற வேண்டி இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. தெரிந்தாலும் என்னை முழு மனதோடு ஒப்புக் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே. என்னில இருக்கும் அந்த பெருமையை உடைத்து போடும். என்னில இருக்கும் அந்த என்னை குறித்த பெருமை, என் குடும்பத்தை குறித்த பெருமை, என்னுடைய படிப்பை குறித்த பெருமை, என்னுடைய ஞானத்தை குறித்த பெருமை, என்னுடைய வாய் சாதுரியத்தை குறித்த பெருமை, இவைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடும் ஆண்டவரே. நான் மண் என்பதை நினைவு கூற எனக்கு உதவி செய். கடினமான இருதயங்களை இன்று உடைப்பீராக ராஜா. உம்மிடத்திற்கு வர முடியாதவர்களை, உம்மிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்க மனதில்லாதவர்களை உடைத்து உருமாற்றம் செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் மூலம். ஆமென். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2:37 பேதுரு ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறான். அதுவரைக்கும் பயந்திருந்த பேதுரு மேல் வீட்டறையில் ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பொழுது ஒரு பலசாலியாக மாறுகிறான். அவன் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகிறான். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:37 அவர்கள் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2:37 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? What must we do? அந்த கேள்வி இன்று நாம கேட்க வேண்டும். வார்த்தை எனக்கு நேராக வந்திருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை இன்னும் நேசிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கொடுக்கும் நேரத்தை இன்னும் வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் அதிக நேரம் இருக்க வேண்டும். அதை எனக்கு தருவீராக ராஜா. தேவனுடைய வார்த்தை கல்லான இருதயங்களை உடைத்த பொழுது அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர்கள் சபையோட சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் பெரிய கல்விமான் அல்ல. கல்விமானுடைய நாவு அவனுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது. He had anointing from above. உன்னதத்திலிருந்து வந்து ஆவியானவர் அவன் மேலே தங்கி இருந்ததுனாலே அவன் பேசின அந்த ஒரு பிரசங்கத்தினாலே 3000 பேர்கள் அன்று சபையோட சேர்க்கப்பட்டார்கள். அன்னைக்கு 3000 people were baptized. அந்த பேப்டிசம் எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்னு யோசிக்க கூட எனக்கு திராணி இல்லை. எவ்வளவு நேரம் அந்த பேப்டிசம் செரமனி நடந்திருக்கும். தேவனுடைய வார்த்தை கட்டவும் செய்யும், உடைக்க மட்டுமல்ல கட்டவும் செய்யும் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் 20க்கு வாங்க. அப்போஸ்தலர் 20:32 எடுத்து வாசிங்க. Acts 20:32 இங்கே பவுல் சொல்லுகிறான், நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப அவருடைய வசனம் என்ன செய்யும் என்று பவுல் சொல்லுகிறான்? அவருடைய வசனம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். உங்களுக்கு கிருபையுள்ள அந்த அந்த சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். நெகேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல வேத பாரகனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். அங்க பிரசங்கம் கூட பண்ணல. He was simply, this man Ezra was simply reading the law, the testament. 9வது வசனம் பாருங்க. எஸ்ரா பிரமாண புஸ்தகத்தை வாசித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது என்ன செய்தார்களாம்? அழுதார்களாம். பிரசங்கமே நடக்கல, பைபிள் ரீடிங் தான் நடக்குது. பைபிள் ரீடிங் நடக்கும் பொழுதே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக ஜனங்கள் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் அழுததனால என்ன நடந்தது? அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் மனம் திரும்பினதனால என்ன நடந்தது? தேசம் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றும் கூட தேவனுடைய வார்த்தை பாவ பழக்க வழக்கங்களை உடைக்கும், தெய்வீக சுபாவத்தை கட்டி எழுப்பும், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு நேராக வரும் பொழுது, உம்முடைய வார்த்தையை என்னுடைய வீட்டிலிருந்து நான் வாசித்து தியானிக்கும் பொழுது, ஆண்டவரை எனக்குள்ளே உடைக்க வேண்டியவைகளை உடைப்பீராக, எனக்குள்ளே கட்டி எழுப்ப வேண்டியவைகளை கட்டி எழுப்புவீராக, இயேசுவின் மூலம். ஆமென். கடைசியாக 5வது காரியம், தேவனுடைய வார்த்தை
நமக்கு செய்யும் ஐந்தாவது காரியத்தை, கடைசி காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பை கொண்டு வரும். God's word will bring judgment. நியாய தீர்ப்பை கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை நம்மை ரட்சிக்கும், உண்மைதான். நம்மை உயர்த்தும், உண்மைதான். நம்மை நல்வழிப்படுத்தும், அதுவும் உண்மைதான். ஆனா இந்த காரியங்களை மட்டுமே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை நினைத்துக் கொண்டால், ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயர்த்தும், நல்வழிப்படுத்தும், செவையாக்கும், என்னை செழிப்பாக்கும் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காமல், ஆண்டவருடைய வார்த்தை நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகவும் என்னிடத்திற்கு வரும் என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? தேவனுடைய வார்த்தையே நம்மை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 12:48 எடுத்து வாசிங்க. யோவான் 12:48 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி சொல்லுகிறார்: என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவர் சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் யாரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. அவர் சொல்றார், நான் நியாயம் தீர்க்கலப்பா, என்னுடைய வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எழுதி அச்சடித்து கைகளிலே கொடுத்து விட்டேன். இந்த வார்த்தைகளின்படியே உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சத்தத்தை கேட்கும் உங்களையும் என்னையும் தேவனுடைய வார்த்தையே நியாயம் தீர்க்கும். வார்த்தைக்கு முன்பதாக ஒரு நாள் நிற்கப் போகிறோம். அந்த வார்த்தை அந்த நாளிலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது இந்த வார்த்தையின்படியே நாம நியாயம் தீர்க்கப்படுவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில், இன் 2 Kings chapter 22, யோசியா ராஜாவின் காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கவனிப்பாரற்று கிடந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. யோசியா வரும் வரைக்கும் அப்படி ஒரு புஸ்தகம் ஆலயத்தில் இருக்கிறது என்றே யாருக்குமே தெரியாது. ஆசாரியர்கள் இருந்தார்கள், சம்பிரதிகள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், ராஜாக்கள் அதற்கு முன்பும் இருந்தார்கள். ஆனால் ஒருவனுக்கும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அங்கு ஆலயத்திலே ஒரு இடத்துல கிடக்கிறது என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் யோசியாவின் காலத்திலே அந்த நியாயப்பிரமாணம் கண்டுபிடிக்கப்பட்ட போது 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். 11வது வசனம்: ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். பிரசங்கம் பண்ணல, வார்த்தைகள் வாசிக்கப்பட்டது. வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட உடனே ராஜா, சாமானியன் அல்ல, ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டானாம். ஏன் இப்படி செய்தான்? தேவனுடைய வார்த்தை யூதாவின் பாவங்களையும் வரப்போகும் நியாய தீர்ப்பையும் காண்பித்ததனால் அவன் அப்படி செய்தான். அவருடைய நிலைமையை ஆண்டவர் தம்முடைய பிரமாணத்தின் மூலமாக காண்பித்தார். இதுதான் உங்களுடைய நிலைமை. இப்படியே போனீர்களேயானால் பெரிய நியாய தீர்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று பிரமாணத்தின் வார்த்தைகள் அவனுக்கு நேராக வந்த பொழுது அவன் உடைக்கப்பட்டான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். வேத புஸ்தகம் இன்றும் கூட நம்முடைய கீழ்ப்படியாமையை காண்பிக்கும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முடிவை காண்பித்து நம்மை எச்சரிக்கும். நம்ம எதிர்கொள்ள வேண்டிய முடிவை நமக்கு காண்பித்து எச்சரிக்கும். இதுதான் உனக்காக வைக்கப்பட்டிருக்கு, நீ இப்படி போனா இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போகுமே என்றால் உன்னுடைய நியாய தீர்ப்பு இப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பிப்பார், எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை, எச்சரிப்பை உதாசீனப்படுத்தினால் நமக்கு ஐயோ. யோசியா ராஜா தன்னை தாழ்த்தின பொழுது தேசத்தில் ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள் என்று 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23 அடுத்த அதிகாரத்தில் 23:3 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் ஒரு தம்பதியினரை பார்க்கிறோம். அவருடைய பெயர் அனனியா சப்பீரா. அனனியாவும் சப்பீராவும் ஒரு காரியத்தை செய்தார்கள். அதை தெரிந்தே செய்தார்கள், அதை தைரியமாக செய்தார்கள். அது தேவனுக்கு விளங்காது, தேவனுக்கு தெரிய வராது என்று நினைத்தார்கள். தெரிந்தாலும் தேவன் அதை கண்டும் காணாதவரை போல விட்டு விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. பேதுரு தேவனுடைய வார்த்தையை பேசின பொழுது அவர்களுடைய மாய்மாலம் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். பேதுருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அனனியா சப்பீரா வீட்டில் அவர் ஸ்பை எதுவும் வச்சிருந்தாரா, மொசாத் மாதிரி எதுவும் வச்சிருந்தாரா? இல்லை. Peter knew the anointing will reveal things to us. பேதுருக்கு அந்த காரியம் தெரிந்திருந்தது. தேவனுடைய வார்த்தை அவர்கள் பாவத்தை வெளிப்படுத்தி தேவ கோபத்தை அன்று நடப்பித்தது என்று பார்க்கிறோம். ஏன் தேவ கோபம் வெளிப்பட்டது? அவர்கள் செய்த தவறை ஒப்புக்கொண்டு
மனந்திரும்ப மனதில்லாமல் அவர்கள் இருந்ததினாலே 2 பேரும் செத்து விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை இன்றும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. பட் தேங்க் காட் இஸ் நாட் கிவிங் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஜட்ஜ்மெண்ட். அந்த அப்போஸ்தலர் 5 பிரகாரமாக இன்னைக்கு ஆண்டவர் செய்யதார்னா ஆராதனையெல்லாம் அடக்க ஆராதனையாக மாறிக்கொண்டே இருக்கும். அங்கங்க தொப்பு தொப்புன்னு விழுந்து கொண்டே இருப்பார்கள். அனனியா சப்பீராக்கள் சபையில செத்து விழுந்து கொண்டிருப்பார்கள். ஊழியர்களுக்கு அடக்க ஆராதனை செய்யறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கும். பட் தேங்க் காட், காட் இஸ் கிரேஷியஸ். அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்பது வேதம் மட்டுமல்ல, வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தை செய்யும் 5 காரியங்களை பார்த்தோம். உங்களுடைய நினைப்பிற்காக நினைவூட்டுகிறேன். தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடுகளை தரும். God's word will give us revelations. Number 2, வல்லமையான கிரியைகளை உண்டாக்கும். God's word will give us will walk us toward mighty works. வல்லமையான கிரியைகளை வெளிப்படுத்தும். 3ஆவதாக தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும். God communicates with us through his word. 4ஆவதாக தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டும், தேவனுடைய வார்த்தை நம்மை உடைக்கும். 5ஆவதாக கடைசியாக தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பை கொண்டு வரும். இன்று தேவனுடைய வார்த்தையை, இயேசுவானவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை புதிதாகும், செழிக்கும், தேவ நீதியை நடப்பிக்கும். கடைசியாக உங்களிடத்தில் 2 கேள்விகளை முன்வைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேச நீங்கள் என்றும் இடம் கொடுக்கிறீர்களா? Are you giving room for God to speak to you every day? உங்களுக்கு பிடிக்கும் பொழுது பேசும் என்று சொல்லுகிறது வேற காரியம். பிடித்தாலும் பிடிக்கலனாலும் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. I want to hear from you. I want to hear from you. உம்மிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன், பேசும் ஆண்டவரே. 2ஆவதாக தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றதா? அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நல்லா ஆராதிக்கிறோம், ஆனா வேதம் வாசிக்கிறோமா? இல்லை வேத புத்தகங்கள் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கின்றன. நான் சென்ற வாரத்தில் சமீபத்தில் ஒரு சபையில் சொன்னேன், நமக்கெல்லாம் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தெரியும், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு சாப்டர் தெரியும், கர்நாடகா சாப்டர்லாம் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வீடெல்லாம் கூட ஒரு பைபிள் சொசைட்டி தான். பைபிள் சொசைட்டி ஆஃப் அண்ணா நகர், பைபிள் சொசைட்டி ஆஃப் பன்னீர் நகர், பைபிள் சொசைட்டி ஆஃப் அரும்பாக்கம், அப்படி தான் நம்முடைய வீடுகள். ஏன்னா நிறைய பைபிள் அங்கே கொட்டி கிடக்கு, எடுத்து வாசிக்கத்தான் ஆள் இல்லை. எல்லா வேர்ஷன்ஸும் வச்சுருக்கோம், கேஜேவி, என்கேஜேவி, என்ஐவி, இஎஸ்வி, எல்லா வேர்ஷன்ஸ் இருக்குது. தமிழே நிறைய பைபிள் வச்சுருக்கோம். எத்தனை வேதாகங்களை எடுத்து வாசிக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உருது பைபிள், இந்தி பைபிள், கன்னடா பைபிள், எல்லா மொழியில் இருக்கிற பைபிளும் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது. கேள்வி என்னன்னா, இதில் எத்தனை பைபிள் நாம யூஸ் பண்ணுறோம்? யாருக்காகவோ வாங்கி வைத்திருக்கிறோம். அவைகள் வெளியே போனால் தானே மறுரூபம் அனுபவத்திற்குள்ளாக நிறைய பேர் வருவாங்க. வார்த்தையை கட்டி வைத்திருக்கிறோமா அல்லது வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறோமா? யோவான் 1:12 கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் என்றோ கொடுக்கப்பட்டு விட்டது. கேள்வி என்னன்னா, அந்த அதிகாரத்தை இன்று நாம எடுத்து பயன்படுத்துகிறோமா? இன்று அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை முன்போல இருக்காது, நிச்சயமாய் மாறும். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. God bless you.